ஓம் சாந்தி. 24/5/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: தந்தையின் அன்பின் அதிசயம் என்ன செய்கிறது? தந்தையின் அன்பின் அதிசயம் என்ன செய்கிறது? பாபா சொல்றாரு, தந்தையின் அன்பின் அதிசயம் பூஜைக்குரிய லக்ஷ்மி நாராயணுக்கு சமமாக ஆக்கிவிடுகிறது. தந்தையின் அன்பின் அதிசயம் பூஜைக்குரிய லக்ஷ்மி நாராயணுக்கு சமமாக ஆக்கிவிடுகிறது. இரண்டாவது கேள்வி: நாம் எதை இழந்து விட்டோம்? எதை தொலைச்சிட்டீங்க? எதை இழந்துட்டீங்க? சாந்தியின் மாலையை இழந்து விட்டீர்கள். இப்போது மீண்டும் அதே சாந்தியின் மாயை, பாபா சொல்றார், சாந்தியின் மாலையை இழந்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் அதே சாந்தியின் மாலையை நான் உங்களுக்கு அணிவிக்கிறேன். இதன் மூலம் நீங்கள் சதா சாந்தமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். எதை எழுதட்டோமோ அதை கொடுக்கறதுக்காக பாபா வரார் இல்லையா? அதனால் அமைதியினுடைய மாலையை எழுந்துட்டீங்க. இப்போ மீண்டும் பாபா அந்த அமைதியினுடைய மாலையை உங்களுக்கு அணிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. இதன் மூலமாக நீங்கள் சதா சாந்தமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். மூன்றாவது, சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர் யார்? தபசியா மற்றும் சேவை மூலம் எதிர்காலத்தில் ராஜ்ய பாக்கியத்தின் சிம்மாசனத்தை அடையக்கூடியவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர் ஆவார்கள். நான்காவது, ஆன்மீக ரோஜா யார்? யார் தன்னுடைய ஆன்மீக உள் உணர்வு மூலம் வாயு மண்டலத்தில் ஆன்மீக தன்மையின் நறுமணத்தை பரவச் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஆன்மீக ரோஜா ஆவார்கள். அஞ்சாவது, தந்தை போல லக்ஷ்மி நாராயணுக்கும் கவர்ந்து இழுக்கப்படுவதன் காரணம் என்ன? தந்தையை போல லக்ஷ்மி நாராயணுக்கும் கவர்ந்து இழுக்கப்படுவதன் காரணம் என்ன? அவங்களும் இனிமையானவங்க. பாபா சொல்றாரு, ஏனென்றால் முதலில் வரக்கூடிய ஆத்மாவிடம் சக்தி அதிகமாக உள்ளது. எனவே லக்ஷ்மி நாராயணன் பார்த்து கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் முதலில் வரக்கூடிய ஆத்மாவிடம் சக்தி அதிகமாக உள்ளது. எனவே லக்ஷ்மி நாராயணனை பார்த்து கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், என்னை நினைவு செய்வதன் மூலம் டேஷாக இருப்பீர்கள். பாபா சொல்றார், தந்தையை நினைவு செய்வதன் மூலம் பாதுகாப்பாக இருப்பீர்கள். சதா எப்பொழுதும் பாபா சொல்றார், என்னை நினைவு செய்வதன் மூலம் எப்பொழுதும் அல்லது சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி நேரம் வரும்போது, உலகத்தில் பிரச்சனைகள் கலவரங்கள் ஏற்படும் போது நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா பாபாவுடைய நினைவு தான். அதனால் கடைசி நேரத்தில் வராது. இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணாதான் கடைசி நேரத்தில் வரும். ரெண்டாவது, டேஷ் அனுபவம் செய்வதற்கு இந்த டேஷ் விடுபட்டு விடுங்கள். டேஷ் அனுபவம் செய்வதற்கு இந்த டேஷிலிருந்து விடுபட்டு விடுங்கள். உண்மையான அமைதியை, உண்மையான சாந்தியை அனுபவம் செய்வதற்கு இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு விடுங்கள். உண்மையான
சாந்தியை அனுபவம் செய்வதற்கு இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு விடுங்கள். ரெண்டாவது, எதுவரை டேஷ் இல்லையோ அதுவரை டேஷ் கிடைக்காது. எதுவரை சர்வசக்திவானுடன் யோகா இல்லையோ அதுவரை எந்த ஒரு லாபமும் கிடைக்காது, எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. எதுவரை சர்வசக்திவானுடன் யோகா இல்லையோ அதுவரை எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. மூன்றாவது, யுத்த மைதானத்தில் டேஷ் நிச்சயமாக செய்ய வேண்டும். யுத்த மைதானத்தில் முயற்சியோ நிச்சயமாக செய்ய வேண்டும். யுத்த மைதானத்தில் முயற்சியோ நிச்சயமாக செய்ய வேண்டும். அஞ்சாவது, தூய்மையின் சக்தி வேண்டும், அதன் மூலம் டேஷ் பெறுவீர்கள். தூய்மையின் சக்தி வேண்டும், அதன் மூலம் நோயற்ற உடலை பெறுவீர்கள். ஆறாவது, விபரீத புத்தி என்றால் டேஷ். விபரீத புத்தி என்றால் தந்தையிடம் அன்பு இல்லை. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.